அதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகம் முழுவதும் புதிதாக 18 லட்சம் குடும்ப அட்டைகள் விநியோகம். சட்டப்பேரவையில் அரசு தகவல். திமுக ஆட்சியில் 32 தொழில் பூங்காக்கள் அமைப்பு. அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். தமிழகத்திலேயே முதல் முறையாக பிறப்பு இறப்பு சான்றிதழை வீடு தேடி வழங்கும் திட்டம். தஞ்சை மாநகராட்சியில் அறிமுகம். விராலிமலை அருகே கோவில் திருவிழாவையொட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு. காளைகள் முட்டியதில் 5 வீரர்கள் காயம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வசிக்கும் சாலைக்கு அவரது பெயர் சூட்டப்படும். சென்னை மாநகராட்சி முடிவு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். புதிய ரேஷன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக ஆட்சி அமைந்தவுடன் 18,09,607 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும், புதிய குடும்ப அட்டை பெற விண்ணப்பித்த 1,67,795 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன்படி தமிழகத்தில் மொத்தம் 2,29,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள 37,299 நியாய விலை கடைகளிலும் புகார் பதிவேடுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணும் இணையதளமும் தொடங்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 4,50,000 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதுதான் திமுக ஆட்சியின் சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் 4,53 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 73 ஆண்டு கால ஆட்சியில் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசின் கடன் 5,18 லட்சம் கோடி ரூபாய் என்றும், ஆனால் கடந்த திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளில் மட்டும் 4,50,000 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது என்றும் விமர்சித்தார். கடனுக்கு மேல் கடன் வாங்கி தமிழக மக்கள் மீது கடன் சுமத்தியதுதான் இந்த அரசின் சாதனையாக இருக்கிறது என்றும், புதிய தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்புகள் குறித்த வெள்ளை அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுகவுக்கு கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வரும்பொழுது கூட்டணி அமைக்கப்படும் என கூறினார். சட்ட ஒழுங்கை காக்க தவறியதை தமிழக அரசால் நியாயப்படுத்த முடியாது என பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொலைக்கான திட்டங்கள் வகுக்கப்படும் பொழுது அவற்றை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்து நிறுத்துவதுதான் காவல்துறையின் பணி என்றும், ஆனால் கொலை நடந்த பிறகு குற்றவாளிகளை பிடித்து அவர்களை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு குற்றவாளிகளை சுட்டு பிடித்து விட்டதாக கூறுவது காவல்துறைக்கு அழகு அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொலை நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றோம் என்றும், கடந்த ஆட்சியை விட தாங்கள் ஆட்சியில் கொலைகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டது என்றும் கூறுவதன் மூலம் சட்ட ஒழுங்கை காக்க தவறியதை தமிழக அரசு நியாயப்படுத்திவிட முடியாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழக அரசு இனியாவது விழித்துக்கொண்டு சட்ட ஒழுங்கை காக்கவும் குற்றச் செயல்களை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் 32 தொழில் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாடு முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும், வேலூர், சேலம், தஞ்சை, ஓசூர் உள்ளிட்ட இடங்களில் டைட்டில், மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்பட்டு வருகின்றது என்றும் கூறினார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாணவர்களுக்கு தரமான மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், இதற்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். ஒரு மடிக்கணினி 20,000 ரூபாய் என்ற அளவில் வாங்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். திமுக அரங்கேற்றும் மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். முதலமைச்சரை கண்டித்து தாங்கள் கட்சியினர் நாளை தங்கள் வீடுகளில் முன் கருப்பு கொடி கட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று கூறினார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவால்
பொதுமக்களிடையே எழுந்துள்ள கோபத்தை மடைமாற்றதான் திமுக அரங்கேற்றும் ஒரு மெகா நாடகம்தான் தொகுதி மறுசீரமைப்பு என அவர் விமர்சித்தார். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசு எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் ஒரு கற்பனையான பயணத்தினை உருவாக்க முதலமைச்சர் முயற்சி செய்கிறார் என குற்றம் சாட்டிய அண்ணாமலை, தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்று கூறும் கர்நாடக மாநில துணை முதல்வர் டி.கே. சிவக்குமாரை திமுக வரவேற்கிறது என்றும் விமர்சித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையில் ஆண்டாண்டு காலமாக தமிழகத்திற்கு துரோகம் செய்வதோடு மருத்துவ கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டி வரும் கேரள அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் சிவப்பு கம்பளம் விரிக்கிறார் என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை மாநிலம் தழுவிய பிரச்சார இயக்கத்தை நாகர்கோவிலில் இன்று தொடங்கினர். தமிழகத்தில் பொது சுகாதாரத்துறையில் மிக முக்கிய அங்கம் வகிக்கக்கூடிய 108 ஆம்புலன்ஸ் வாகனங்களை இயக்கும் பிக்சட் டெர்ம் நிறுவனம் பல்வேறு குளறுபடிகளையும் தேவையான பணியாளர்களையும் நியமிக்காமல் நிர்வாக சீர்கேடுகளை உருவாக்கி வருவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களின் வேலை பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் இந்த நிறுவனத்தின் செயலை கண்டித்து கன்னியாகுமரி முதல் சென்னை வரை 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் பிரச்சார இயக்க பயணத்தை தொடங்கி உள்ளனர். நெல்லை, கோவில்பட்டி, மதுரை, திருச்சி, விழுப்புரம் வழியாக வரும் 21ஆம் தேதி சென்னையில் இந்த பிரச்சார இயக்க பயணத்தை நிறைவு செய்ய 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் திட்டமிட்டுள்ளனர். ராணிப்பேட்டையில் பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கியவர்களை மீட்பது தொடர்பான ஒத்திகையில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று தேசிய பேரிடர் மீட்பு படையின் சார்பில் இயற்கை பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் கலந்து கொண்டு வெள்ளம், தீ விபத்து போன்ற இயற்கை பேரிடர்களில் பொதுமக்கள் சிக்கிக் கொண்டால் ஆபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்பது என தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். தமிழகத்தில் முதல் முறையாக மாநகராட்சியில் வழங்கப்படும் பிறப்பு இறப்பு சான்றிதழை வீடு தேடி வழங்கும் திட்டத்தை தஞ்சை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் சிரமங்களை சந்திக்கும் நிலை இருந்து வருகிறது. இதனால் நேர விரயம் ஏற்பட்டது. இதனை தவிர்க்கும் விதமாக தமிழகத்திலேயே முதல் முறையாக பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை அவரவர் வீடுகளுக்கே நேரடியாக தபால் மூலம் வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி மேயர் ராமநாதன் தொடங்கி வைத்தார். இந்த தபால் கட்டணம் முழுவதையும் மாநகராட்சி நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்றும் இதற்கு பொதுமக்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் மேயர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டில் மாடு முட்டியதில் 5 வீரர்கள் காயமடைந்தனர். விராலிமலையை அடுத்துள்ள கீழக்குறிச்சி ஐயனார் கோவில் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, கரூர், திண்டுக்கல், தேனி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 600க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டு வாடிவாசல் வழியாக ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை 7 குழுக்களாக பிரிந்து விளையாடிய 200 மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கி பல்வேறு பரிசுகளை தட்டிச் சென்றனர். இதில் 5 பேர் மாடு முட்டியதில் காயமடைந்த நிலையில் அவர்களுக்கு முகாமில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சென்னையில் இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வசிக்கும் சாலைக்கு அவர் பெயரை சூட்ட மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் மிகச்சிறந்த சாதனையாளர்களில் ஒருவர் என அழைக்கப்படும் இந்திய சுழற்பந்து ஜாம்பவான் ரவிச்சந்திர அஸ்வின் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார். 106 டெஸ்டுகளில் 537 விக்கெட்களை கைப்பற்றி சாதனையும் படைத்துள்ளார். கிரிக்கெட்டில் சிறந்த பங்களிப்பை அளித்த அஸ்வினுக்கு கடந்த ஜனவரி மாதம் பத்மஸ்ரீ விருது வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ராமகிருஷ்ணபுரம் 1வது தெருவில் ரவிச்சந்திர அஸ்வின் வசித்து வருகிறார். அவருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக ராமகிருஷ்ணபுரம் 1வது தெருவுக்கு அவரது பெயரை சூட்ட சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மாமண்டூர் கிராமத்தில் ஸ்ரீ சீரடி விஜய சாய்நாதர் ஆலயத்தில் மண்டலாபிஷேக நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூர் கிராமத்தில் ஸ்ரீரடி விஜய சாய்நாதர் ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி
இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரடி விஜய சாய்நாதருக்கு 48 நாட்கள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை ஏற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே நடமாடிய கொம்பன் காட்டு யானை ஒன்று மிகவும் சர்வசாதாரணமாக சாலையை கடந்து சென்றது. வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் நடமாடி வருகின்றன. வால்பாறையை அடுத்த கேரள எல்லையான சாலக்குடி சாலையில் சுள்ளிக்கொம்பன் யானை ஒன்று சாலையில் உலா வந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்து பயணிகள் அச்சமடைந்தனர். சாலையில் அடிக்கடி யானைகள் வருவதால் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சாலையில் யானைகள் தனியாக உலா வரும்பொழுது போட்டோவும் செல்ஃபியோ எடுக்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தி உள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 25ஆம் தேதி வரை சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மதிய வேளைகளில் 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.